இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். நீங்க இது வரைக்கும் பேசினது எனக்கு சுத்தமா பிடிக்கலங்க. நீங்க பேசுறது கேக்குறப்போ சோபா சந்திரா அம்மாவை பத்தி பேசுறதுக்கோ அந்த தேவதைய பத்தி குறை சொல்றதுக்கோ உங்களுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. எனக்கா? உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் உங்களுக்கு தான். அந்த நாட்டிய சரஸ்வதியை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இங்க பாருங்க, அந்த நாங்கிற அகம்பாவத்துல தான் இவ்வளவு நேரம் நீங்க பேசிருக்கீங்க. நீங்க பேசினதை நான் முழுசா கண்டிக்கிறேன். நாட்டியத்தையே சுவாசிச்சு வாழ்ந்த கலை தேவி அவங்க. சாஸ்திரிய நடனத்தையும் அந்த நடன முறைகளையும் உலகத்துக்கு எடுத்து சொல்றதுக்காகவே உயிர் வாழ்ந்த கலை தேவி அவங்க. அந்த கலையிலேயே அவங்களோட வாழ்க்கைய முடிச்சுட்டாங்களே தவிர அவங்க உயிரை பலி ஆக்கிக்கல. நாட்டியங்கிறது பைத்தியம் இல்ல, அது உயிர் மூச்சு, அது ஒரு தவம். அந்த தவத்தோட ஆர்வத்துல, அந்த தவத்துல தன்னையே மறந்து அந்த நடராஜர் சுவாமி பாதத்துல தன்னோட உயிரையே சமர்ப்பிச்சிருக்காங்க. அதுக்கு பேர் அர்ப்பணிப்பு. அதை யோகிக்கவே முடியாத ஒரு அர்ப்பணிப்பு. தயவு செஞ்சு அவங்கள பத்தி வேற எங்கேயும் இப்படி கேவலப்படுத்தி பேசுறாதீங்க. என்னம்மா, ஏன் கோவமா இருக்க? இரிட்டேட் பண்ணிட்டான்ப்பா. எனக்கு வந்த கோவத்துக்கு பேட் டே டாட். ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. வாட் ஹேப்பன்? அவ முகத்தை பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. உன்னை இந்த அளவுக்கு இரிட்டேட் பண்ணது யாருமா? அவன்தான், அந்த ககன். அவனா? அந்த மாதிரி ஆளுங்களை நீ கண்டுக்க வேண்டிய அவசியமே இல்ல. அவன் என் கண்ணுல பட்டாலே எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு டாட். எனக்கும் இன்னைக்கு பேட் டே தான். என்ன நடந்துச்சு? உன் பெரியம்மா சோபாவோட நினைவு நாள் நிகழ்ச்சி நடந்ததில்ல, அங்க வந்திருந்த ஒரு பொண்ணு என்னை எதிர்த்து பேசி என்கிட்ட வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. என் மூடையும் ஸ்பாயில் பண்ணி விட்டுட்டா. இப்ப கூட அந்த பொண்ணு தான் என் கண்ணுக்கு முன்னாடி தெரியுறா. அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டா என்ன. அண்ணா, நீங்க டென்ஷன்ல இருக்கீங்கன்னு உங்களை பார்த்தாலே தெரியுதுண்ணா. அதனால தான் காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன். Thank you very much. நீ எடுத்துக்கோ. டேய் சொல்டா. இப்பதான் பார்க் வந்தேன். கார் வெளியில தான் பார்க் பண்ணிருக்கேன். பென்ஸ் இல்லடா, BMW வந்திருக்கேன். நேத்து ரேட் பார்ட்டி ரொம்ப நல்லா போச்சுடா. வெள்ளா கேக்குற 1 lakh தான்டா ஆச்சு. நமக்கு அது காமன் தானடா. ஹாய். ஏய், பை தி வே ட்ரிப் பிளான் பண்ணிருக்கேன். வரியா? மலேசியாவுக்கு. வருவன் தெரியும். இதுதான் எங்க ஊர்ல ஓவர் சீன்னு சொல்லுவாங்க. மறுபடியும் ஃபெயில். ஓ ஷிட், எங்க ப்ரோ இருக்க? இது வேற. ப்ரோ யா. டேய் டர்ட்டி ஃபெல்லோ. டர்ட்டி ஃபெல்லோவா? யாரு? நீதான்டா டர்ட்டி ஃபெல்லோ. நானா? நான் என்ன பண்ணேன் ப்ரோ? என்ன பண்ணியா? நீயே உன்னோட ஷூவை பாடுறா.
ஓ இதா இட்ஸ் வெரி காமன் ப்ரோ. ஷூனா மண் இருக்கும், மனசுனா காதல் இருக்கும். இதெல்லாம் காமன் தானே? என்னது காமனா? டேய் இந்த கட்டுரை எடுத்துட்டு போய் வீட்ல சொல்லி குழம்பு வச்சு ஓகே சாப்பிடு. ஓகே ஓகே. உனக்கு எத்தனை வாட்டிடா சொல்றது? எப்பவுமே நீட்னஸ்ங்கிறது வரவே வராதுல்ல. இவ்ளோ அழுக்கா ஒரு ஷூவை போட்டுக்கிட்டு எப்படிடா மனசாட்சியா நம்ம ரோட்ல சுத்துற? யூஸ்லெஸ் ஃபெலோ. கம் ப்ரோ ப்ரோ எங்க எடுத்துட்டு போறீங்க? கட். ப்ரோ வேணாம் வேணாம், எனக்கு கை இருக்கு, இதெல்லாம் நானே பாத்துக்கிறேன். கம் ஆன் வாஷ் பண்ணு. ஓகே குட். என் தம்பினா இப்படிதான் இருக்கணும். தேங்க்யூ ப்ரோ. ஹேய் ஹேய் ஹேய். இப்ப எதுக்கு அப்படி சிரிக்கிற? கரையா இருக்கு ப்ரோ. கரையா? எங்கடா? எங்க சொல்லு. இரு இதோ இங்க சொல்றேன். என்ன ப்ரோ, கழுவலாமா இல்ல அப்படியே தூக்கி போட்டுடலாமா? ஏய் அம்மா செலக்ட் பண்ண சூட்ரா இது. தூக்கி போட முடியாது. ட்ரை வாஷ் பண்ணி போட்டுக்கிறேன். சரி ஓகே. ப்ரோ ப்ரோ ஒரு நிமிஷம். எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. என்ன? நீ ஒவ்வொரு வருஷமும் இதே நாள் அன்னைக்கு உன் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் இருக்காளே, அதான் ஓ லாங்குவேஜ்ல சொல்லணும்னா குட்டி கொலுசு, அவளோட பர்த்டே செலிப்ரேட் பண்ற, அது வரைக்கும் கிளாரிட்டி இருக்கு. ஒருவேளை அந்த குட்டி கொலுசே உன் முன்னாடி வந்தா என்ன பண்ணுவ?